வணக்கம். கடந்த சில வருடங்களாக போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து கொண்டே வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த புழக்கம் செல்லும் வேகத்தை பார்த்தால் இதை ஒரு செய்தியாக மட்டும் தெரிந்து கொண்டு அப்படியே கடந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் நாம் இல்லை. குறிப்பாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள், பெண்கள் என பலர் போதை பழக்கத்திற்கு நாளுக்கு நாள் அடிமையாகி கொண்டே வருகிறார்கள். பள்ளி சிறார்கள், கல்லூரி மாணாக்கர்கள், சிறிய அலுவலகங்கள் தொடங்கி பன்னாட்டு நிறுவனங்களில் பணி செய்பவர்கள் என பல்வேறு துறைகளையும் இது விட்டு வைக்கவில்லை. இந்த ஊர் அந்த ஊர் என்று எந்த ஊரையும் விட்டு வைக்காமல் கிராமங்கள் முதல் பெருநகரங்கள் வரை போதை பழக்கம் என்பது ஆக்கிரமித்து கொண்டே வருகிறது. சரி, உலக அளவில் இதனுடைய போக்கு எவ்வாறு செல்கிறது என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம். வறுமையில் வாழும் நாடுகள், வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள் என இந்த போதை பழக்கம் பல நாடுகளில் நாளுக்கு நாள் பரவிக்கொண்டே வருகிறது என்பது அதிர்ச்சியான தகவல். போதை பழக்கம் என்றால் என்ன? இதனால் வரக்கூடிய தீமைகள் என்ன? இந்த பழக்கம் எவ்வாறு பரவுகிறது? ஏன் சிலர் இந்த பழக்கத்தை பரப்புகிறார்கள் என பல விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். போதைப் பொருட்களை ஏன் விற்பனை செய்கிறார்கள் என்பதற்கான காரணங்கள் இதோ. குறுகிய காலத்தில் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க, நண்பர்கள் இதை விற்பனை செய்கிறார்கள், எனவே நானும் இதை விற்பனை செய்யட்டும் என்ற எண்ணம், திட்டமிட்டே நாட்டில் கொடுஞ்செயல்களை அரங்கேற்ற. போதைப் பொருள் விற்பனை எவ்வாறு ஒரு தேசத்தையே பாதிக்கிறது? பொதுவாக போதைப் பொருள் விற்பனை செய்வது தனி மனிதனை, ஒரு குடும்பத்தை அல்லது சமுதாயத்தை பாதிக்கக்கூடும் என்று நினைக்கிறோம். ஆனால் அது மட்டுமே உண்மை அல்ல. காலப்போக்கில் இது தேசத்தில் பெரும் பின்விளைவுகளை ஏற்படுத்திவிடும். அவை என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். முதலாவதாக பொருளாதார பாதிப்பு. போதைப் பொருள் வியாபாரம் குற்ற செயல்களை அதிகரிக்கிறது. இது சட்டம் ஒழுங்கை குலைத்து நாட்டின் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்கச் செய்யும். மேலும் குற்ற செயல்களால் பாதிக்கப்படும் பகுதிகளில் தொழில் தொடங்குவதற்கும் முதலீடு செய்வதற்கும் அச்சம் ஏற்படுகிறது. இதனால் பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இரண்டாவதாக சுகாதார செலவுகள் அதிகரிப்பு. போதைப் பொருட்கள் பயன்பாடு அரசை சுகாதார செலவுகளை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளுகிறது. போதைப் பொருள் பழக்கம், அதன் பின் விளைவுகள் மற்றும் சிகிச்சை செலவுகள் என நாட்டின் பொருளாதார சுமை கூடுகிறது. மூன்றாவதாக உற்பத்தி திறன் குறைப்பு. போதைப் பொருள் பயன்படுத்துவோர் பெரும்பாலும் முழுமையாக வேலையில் ஈடுபட முடியாத நிலைக்கு செல்கிறார்கள். இது நாட்டின் மனித வளத்தை வீணாக்குவதுடன் உற்பத்தி திறனையும் வெகுவாக குறைக்கிறது. மொத்தத்தில் போதைப் பொருள் வியாபாரம் மற்றும் அதன் தாக்கங்கள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பல்வேறு விதங்களில் பாதிக்கக்கூடியது. இது நாட்டின் வளர்ச்சியை சீரழித்து அதன் முன்னேற்றத்தை தடுத்துவிடும். உலக அளவில் போதைப் பொருட்களால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, UK, ரஷ்யா, ஈரான், மெக்சிகோ, பிரேசில், நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான், இந்தியா என இன்னும் பல நாடுகள். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் பின் விளைவுகளை பற்றி பார்க்கலாம். போதைப் பொருள் பயன்பாடு நீண்ட கால நேரடி மற்றும் மறைமுக விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த விளைவுகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் பொருட்கள், அவை எந்த வடிவில் பயன்படுத்தப்படுகிறது, அதாவது மாத்திரையாகவா அல்லது ஊசியாகவா, எவ்வளவு எடுத்துக்கொள்ளப்படுகிறது, எடுத்துக்கொள்ளும் நபரின் ஆரோக்கியம் மற்றும் பிற காரணிகளை பொறுத்தே அமைகிறது. குறிப்பாக மூளை பாதிப்பு, கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்பு, இதய நோய் பாதிப்பு, மனச்சோர்வு, விரக்தி மற்றும் பயம் போன்ற மனநிலை மாற்றங்கள், மேலும் மனநோய்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் குடும்ப பிரச்சனைகள், வேலையில் கவனம் செலுத்த முடியாததால் ஏற்படும் வேலை இழப்புகள், தொழிலில் கவனம் செலுத்த முடியாததால் ஏற்படும் நஷ்டம் என பல பாதிப்புகளை சந்திப்பது மட்டுமல்லாமல் இறுதியில் இது உயிருக்கே உலை வைத்துவிடும் என்பதுதான் உச்சகட்ட வேதனை. போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தான் எவ்வாறு பாதிப்படைந்தேன் என்று கூறுகையில், முன் எப்பொழுதுமே மது அருந்தியதில்லை, ஆனால் எல்லாமே மிக விரைவாக நடந்தது. பதற்றம் ஏற்படும் போதெல்லாம் மதுவை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்ததாகவும் காலப்போக்கில் போதை பழக்கம் மேற்கொண்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு கட்டத்தில் இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சித்த போதும் அதை விட முடியவில்லை. அது தன்னை கவி கொண்டதாகவும் யார் தனக்கு உதவி செய்வார்கள் என்று ஏங்கி தவித்ததாகவும் கூறினார். இப்படியெல்லாம் லட்சோப லட்ச மக்கள் உலக அளவில் போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை.
மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம்.